கம்யூதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காயை வச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு பப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப சுலபம். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறைவே இருக்காது. அந்த அளவுக்கு இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் அப்புறமா வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செய்து முடிக்கிற வகையில் இந்த ரெசிபி இருக்கும். ஆமாங்க, குக்கர்லேயே நம்ம ரொம்ப சுலபமாக செய்து முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு 3 பீர்க்கங்காய் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்லா பிஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு பிஞ்சாக இருக்குமோ அந்தளவுக்கு இந்த பப்பு ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பிஞ்சான ஒரு 3 பீர்க்கங்காயை எடுத்து மேலே இருக்க தோல் எல்லாமே நீக்கிட்டு எடுத்திருக்கேன். பாருங்கள், விதைகள் கொஞ்சம் கூட இல்லாமல் பிஞ்சா பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம இதை குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேலை ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிரும். பாருங்கள், நம்ம இந்த ரெசிபி சுட சாதத்து கூட தான் நம்ம இன்றைக்கி செய்து சாப்பிட போகிறோம். இதை ஒரு கூட்டு ரெசிப்பியாக அப்புறமா வெரைட்டி ரைஸ், நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என் கூட கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம குட்டியாக இந்த 3 பீர்க்கங்காயுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரை எடுத்துகிட்டு அதில் 1/2 டம்ளர் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் 3 பேர் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா பருப்போட அளவை கம்மிப்படுத்திக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ஒரு 3 பச்சை மிளகாயை 2-3 அதாவது இது மாதிரி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பும் பாசிப்பருப்பையும் நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாயை 2-3 கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீர்க்கங்காயும் சேர்த்துட்டு இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸில் 2 தக்காளியை நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா காய் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு தக்காளியிலேயே நிறைய தண்ணி விட்டு வரும். அதனால் தண்ணி பார்த்துட்டு போதுமான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா 5-6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால ஒரு 6 விசில் விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போது தம்மு விட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் 5-6 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அது வறந்து வந்ததுக்கப்புறமா 2 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. 1 பாதியமாக கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5-6 பல் பூண்டை எடுத்து நல்லா இடிகளில் வச்சு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குட்டி பீஸாக கூட நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுந்து வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொடிசாக கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா ரஃபாக தான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வறுந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுக்கணும். அப்போ தான் இந்த பப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் வதங்கி வரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துட்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலைகளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனை இருக்கும். நீங்கள் வீட்லேயோ மாடி தோட்டத்துலேயோ கொல்லைப்புறமோ இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நமக்கு நல்லா பொன்னிறமாக வறுந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வறுந்து வர வரைக்கும் நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், மிளகாய் எல்லாமே நல்லா வறுந்து வரட்டும். நம்ம 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அது கூடவே ஒரு 2 வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. காரம் கரெக்டாக இருக்கும்.
அதுக்கு மேலே நீங்கள் வரமிளகாய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஓவராக காரமாயிரும், குட்டீஸால் சாப்பிட முடியாது. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே கோல்டன் ப்ரௌன் கலர் மாறி வந்திருக்கு, உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்சு தம்மெல்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு. இதை கீழே இறக்கி வச்சுருங்க. அதே அடுப்பில் குக்கரை எடுத்து வச்சுட்டு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் கரண்டிக்கு பதிலாக மத்துக்கட்டையை வச்சுட்டு கூட இது போல் நல்லா மசிச்சு கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கரண்டியை பயன்படுத்தி மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சு விட்டதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாதத்தோடு சாப்பிட போகிறதுனால 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதிலேயே கொஞ்சம் போல் புளி தண்ணீர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை தான் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே புளி தண்ணீர் அதிகமாக சேர்த்துறாதீங்க, புளிப்பு அதிகமாகிடும். ஏன்னா நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கோம், அந்த புளிப்பே போதுமான அளவாக இருக்கும். பாருங்கள், இப்போது நல்லா கொதி வரட்டும். புளி தண்ணீரோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இது போல் கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம், கடலப்பருப்பு, மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே, அதோட நம்ம மசிச்சு வச்சுருக்கிற இந்த பீர்க்கங்காய் பப்புவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான ஒரு ஆந்திரா ஸ்டைல் பீர்க்கங்காய் பப்பு ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இது சுவையாக இருந்தது. இப்போ குட்டீஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா நெய் சேர்த்து சாப்பிட விருப்பப்படுவாங்க. அப்போ சுட சுட சாதத்தில் இந்த பீர்க்கங்காய் பப்புவை சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து குழந்தைகளுக்கு கொடுங்க. பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் சாதம் போடுமா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இந்த பீர்க்கங்காய் பப்பு ரெசிபி டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நம்ம ஒரு ரெசிபி செய்து காமிக்கும் போதே இதில் எந்தளவு டேஸ்ட் இருக்கும் இருக்காது அப்படிங்கிறது தெரியும். இப்போ நான் சாதத்தோடு தான் இதை செய்து காமிக்க போகிறேன், அதாவது சாப்பிட்டு பார்க்கலாம். நான் இப்போது நல்லா சுட சுட சாதம் போட்டிருக்கேன். இதில் ஒரு 1.5 கரண்டி அளவு நம்ம இந்த பீர்க்கங்காய் பப்புவை சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட தாராளமாக சேர்த்து சாப்பிட்லாம், அதுவுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி தான். நெய் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை பீர்க்கங்காயை வச்சு பப்பு செய்துட்டீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த வீடியோவை பார்த்து தான் செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.